நாங்க தமிழ் தாய் வாழ்த்தையும் மாத்துறோம். அது அந்த பாட்டு இல்ல, நாங்க வேற பாட்டு வைக்க போறோம். நாங்க அதிகாரத்துக்கு வரும்போது வேற பாட்டு இருக்கும். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முக்கிடுக்கு தாளும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்கு முக்கிடுக்கு தாளும். நான் பேசுறது உனக்கு பொழுதுபோக்கா இருக்கா? ஒரு நாள் எல்லாத்தையும் சேர்த்து பழுது பாக்குறனா இல்லையான்னு பாருங்க நீங்க. எனக்கு ஒரு சந்தேகம் மகாராஜா. உனக்கு என்னடா சந்தேகம்? சோட்டா பீம் தான் எல்லாத்தையும் காப்பாத்துறாரு, நீ என்ன மைத்துக்கு ராஜாவா இருக்க? மூச்சமே இல்ல, வெக்கமே இல்லாம சிரிக்கிற மாதிரி இல்ல. தமிழ் தாய் வாழ்த்து அப்படியே சேர்ந்து பாடலாம். நீ நிலமறந்து கெளிலொழுகும் பதனமென திகழ் பெறத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்கணவு பிறை நிரலும் தவித்ததனும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீர் இளமை திறன் மறந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஊர்ல இருக்கிற மொள்ள மாதிரி புண்டைகளை சேர்ந்து என்ன தானே ஓக்க வரீங்க? நீங்க நல்லவரா கெட்டவரா? வைரமுத்து அவர்கள் வரி எழுதி கொடுத்திருக்காரு எனக்கு. இந்த கதையெல்லாம் நான் கேட்கல, நல்லவனா கெட்டவனான்னு. ஏன் தெரியுமா, ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பாய்ஸ் குக் பண்றாங்க. நல்லா சமைச்சா அந்த கைக்கு வளையல் வாங்கி போடணும்ல. பட் பாய்ஸ் தான் வளையலே போட மாட்டாங்களே. சோ காசு மிச்சம், அதனாலதான். சாரி, நான் யாருன்னு சொல்லல. என் பேர் ஜெகதீஷ், இந்தியன் ஆர்மி. ஆனா நான் அது மட்டும் இல்ல, DIA டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில ஒன் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட். அணிய பாக்கிறதுக்கு பொண்ணுங்க வர்றாங்க, பொண்ணுங்க பாக்கிறதுக்கு நம்ம புள்ளைங்க வர்றாங்க. பொண்ணுங்க புள்ளைங்க சேர்ந்து அந்த இருட்டுல அந்த லைட்ல அணி வந்து உங்களுடைய ரெகுலர் மேக் ஓவரை தாண்டி அவங்க வந்து பியூட்டிக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க பொதுவா? எல்லாரும் சொல்ற மாதிரிதான். பட் ஆனா கல்ல மாவு அந்த மாதிரியா? எதுவுமே பண்ண மாட்டேன். நான் உண்மையா ஐப்ரோஸ் கூட நான் பண்ண மாட்டேன். ஓகே, எதுவுமே ட்ரை பண்ணது இல்லையா? நான் எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேன். இருக்கிறதே ஓகே தான், கடவுள் கொடுத்த இதுலயே அப்படியே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வேற எதுவும் ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணா ஏதாவது எனக்கு ட்ரை பண்ணணும்னு இருந்தாலும் எதனாவது அது மாறிடுமோன்னு ஒரு ஏதோ மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன். சோ அப்படியே இருக்கு, அவ்வளவுதான். ருக்கோ ஜரா, சபர் கரோ. ஹாய் ரீல்ஸ் அக்கா. ஹாய். என்ன பண்றீங்க? உடம்பு சரியில்லையா உங்களுக்கு? உடம்பு சரியில்லையாவா? குளூட்டத்தைன் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு இருக்கேன் ஃபேர்னஸ்க்காக, தேகம் ஏஸ்தெட்டிக்ஸ்ல. சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேப்புண்டமாவனே? இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல ஊமி பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா? எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா என்ன கிஃப்ட் கொடுப்பேன்? இது நான் சொல்லலாமான்னு தெரியல. நான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஆம்பளே இல்ல, இவன் கூட இருந்தா உனக்கு குழந்தை பிறக்காதுன்னா சொல்லுவாங்க. அப்படி நான் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும்னா உன் கையில என்னோட வாரிசை கொடுப்பேன். சார், எவ்வளவு ஒரு பிரில்லியன்ட்டான ஐடியாவை எவ்வளவு எமோஷனலா கன்வே பண்ணிருக்கு பாருங்க சார். भीगी भीगी रातों में मीठी मीठी बातों में ऐसी बरसातों में कैसा लगता है. கஷ்டப்பட்டு படிச்சு டிகிரி வாங்கினவன் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கான். குண்டிய ஆட்டிக்கிட்டு சோசியல் மீடியால கோடி கணக்குல சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான்.
போர் அடிக்குது எங்களுக்கு போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி வகுந்து விடுவேன். சரிங்க சரி எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். கோபப்படாதீங்க. செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க சரி. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.